கருப்பசாமி மறுபடி பல்லடம் வந்துச்சு. பல்லடம் சாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் என்ன தான் உழைச்சாலும் நான் வெறும் வீடாக இருக்கிறேன்னா இல்லையா? அதனால் கருப்பசாமி உழைச்சதுக்கு ஊதியம் கிடைக்கணும், அதே மாதிரி நிம்மதியாக நான் வாழணும், அப்படி தானே? அதனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் கருப்பசாமி இன்றைக்கே அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை நான் கருப்பை உருவாக்கண்டாமானே. இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன். நம்மளே எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதுக்குண்டான பலன் எதுவுமே கிடைக்கல இல்லை. அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் இன்னையிலேருந்து அமைச்சு தரேன். வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு. சரி சரி, அது அமாவாசைக்கு எனக்கு கொண்டு வந்துடும். எனக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டு வந்துடும். சரி, தவறாமல் எனக்கு கொண்டு வந்துடும். நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன். நீ சொல்லி இப்போ நான் சொன்னேன்னா? நான் சொல்லாமல் தானே சொன்னேன். அதே போல் நான் கருப்பசாமி நீ கேட்ட வரைக்கும் அமைச்சு தரேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். வர்ற வியாழக்கிழமை மாலை ஒன்று கொண்டுட்டுவோம். மறுபடி கோபி வெறிச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஒரே கேள்வி 2 பதில். சரியா? நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே தலைகீழ அப்போ நடக்குது, அப்படி தானே? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, தை அமாவாசைக்கு நான் கேட்டதை எனக்கு கொண்டாந்து போட்டுறணும். நான் என்ன கேட்டேன்? அதனால் உனக்கு தை அமாவாசை வரைக்கும் டைம் கொடுத்துறேன். சரியா? அதனால் இவ்வளோ நீளம் போட்டாலும் சரி, எனக்கு நீயே கட்டி கொண்டாந்து போட்டாலும் சரி. என்னால் முடியல அப்படின்னா நீ கட்டி கொண்டாந்து போட்டாலும் சரி. ஆனால் 11 மாலை என் கழுத்தில் விழுந்துடணும். விழுந்துச்சு அப்படின்னா நான் கருப்பசாமி 11 நாளில் இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்க. தை அமாவாசை நான் கொடுத்துட்றேன். தெரிஞ்சோ தெரியாமையோ நான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்க. அதே போல் கருப்பசாமி நீ நினச்ச மாதிரி 11 மாலை தை அமாவாசை போட்டுறேன். எனக்குள்ள பிரச்சனையை நீ தீர்த்து கொடுத்துடணும். அதனால் இப்போ பென்ஷன் பணம் வர்றது இல்லையா? நான் கருப்பசாமி அடுத்த மாதத்துலேருந்து மறுபடியும் உனக்கு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். எவ்வளோ? நான் கருப்பசாமி நான் மொட்டை கடித போட்டதுக்கு உண்டான ஏற்பாடு, அதுவும் தண்டனை கொடுத்தா உங்கள் கண்ணில் தண்ணி வராதில்ல. பேச்சு மாறக்கூடாது. என் சகோதரிக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நீ கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது. வராதில்ல? சரி, அதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது. நான் முதல்ல ஒவ்வொன்றா வராத ஒரே கேள்வி 2 பதில் அப்படியே சொல்லிட்டேன். அதனால் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் முதல்ல மொட்டை கடித போட்டதுக்கு உண்டான வழி ஆறாக இருந்தாலும் என் சவுக்கு தான் பேசும். என்ன தண்டனை கொடுத்தாலும் என்னை கேட்கக்கூடாது. சரியா? எனக்கு இதுதான் பிரச்சனை ஆகி போச்சு சாமி, இப்படியெல்லாம் பண்ணிடாத அப்படின்னு. அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு பழையபடி பணம் வந்துடும். வேலையிலையும் குழப்பம் இருக்காது. அதே மாதிரி நமக்கு வர்ற ஜனவரி 1 எல்லாத்துக்குமே எல்லாம் நல்லா இருக்கும். பிரச்சனை இப்போ கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பெட்டில் போய் படுத்துருக்கணும். அதே மாதிரி மருத்துவ செலவு வரணும், இல்லாட்டி ஒரு விபத்து நடக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் பணப்பிரச்சனையோடு நிறுத்தி வச்சுருக்கேன். அதனால் நீ பயப்படவே வேணாம். அதனால் எந்த வித குழப்பம் இல்லை. சரியா? அதனால் எதை பற்றி யோசிக்கவும் வேணாம். உனக்குள்ள பிரச்சனை, நீ கேட்ட கேள்விக்கு பதில் ஆக மொத்தம் நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் தெளிவாக இருக்கணும், அவ்வளோதானே? வர ஜனவரி 1 கருப்பசாமி யாருன்னு நீயே பார்த்துக்க போ. கருப்பசாமி மறுபடியும் மடத்துக்குளம் போயிடுச்சு. கருப்பசாமி அப்படியா? சரிப்பா, எனக்கு தாமரையில் எனக்கு ஒரு மாலை வேணும். தாமரை பூவில் எனக்கு வர வியாழக்கிழமைக்கு கொண்டு வருவியா? வியாழக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. நீ நினச்சது போலயே கருப்பசாமி, அது மனம் இல்லாத பூ, அதானே? தெரியுமா தெரியாத தாமரைப்பூ? அதே போல் கருப்பசாமி உனக்கு என்னைக்கு வாடாமல் கருப்பசாமி உனக்கு நான் சந்தோஷமாக வச்சுருந்தா போதுமா? போதும்ல? எதில் எடுத்தாலும் வெற்றியாக வரணும், தோல்வி இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி தரேன். நேற்றுக்கு வரைக்கும் எல்லாமே தோல்வியாக இருக்கலாம். சரியா? எதை எடுத்தாலும் அதே போல் இன்னையிலிருந்து நான் கருப்பசாமி எல்லாம் வெற்றி பண்ணி கொடுத்து நீ நினச்ச கோரிக்கை கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். எனக்கு தாமரைப்பூவில் எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் தவறாமல் வாங்கிட்டு வா.
நீ நினச்சது போல நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். வர வியாழக்கிழமைக்கு எனக்கு வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வருவீல்ல, இதை நீ தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன்பா. வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சு. எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. என்னடாமான எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. போய் காலைல விழுந்துட்டு வா. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே இல்லையா? அதனால் நம்ம நினைக்கிறது ஒரு 3 கோரிக்கை, 3மே நடக்க மாட்டேங்குது. அதனால் அதுக்கு உண்டான வழி என்ன பண்ணுறது நீ சொல்லு. அதனால் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்க வைக்கணும். இது யார் பொறுப்பேற்றுக்கிறது? நான் ஒன்றும் கேட்கவே இல்லை, நான் என் மகனைத்தான் கேட்டேன். கூப்பிட்டு வருவியா? கூப்பிட்டு வந்து மடிப்பச்சி எடுத்துகிட்டு வந்து என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சி எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்கல் வச்சிரு. நீ நினச்சது மாதிரி கருப்பசாமி உனக்கு நிறைவேற்றி கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. இன்றைக்கி என் படிவாசலுக்கு உனக்கு நான் வந்துடுறேன். அதை பற்றி கவலையே பட வேணாம். தொழில் அப்படின்னா அதையும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். வாழ்க்கையில் அதையும் நல்லபடியாக உனக்கு முன்னேற்றி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வளர்த்தி விட்டால் போதும் இல்லை, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். என் பேரை சொல்லி எத்தனை வீடு மடிப்பச்சு எடுக்கணும்? 18 வீடு மடிப்பச்சு எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்கல் வர வியாழக்கிழமைக்கு வச்சிரு. நான் கருப்பசாமி நீ நினச்சது மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து எனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். நான் கிட்டவா நல்லபடியாக உனக்கு நான் நீ சொன்னதை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன். போ சரி. தொழில் படிப்பு இது எல்லாம் அதைத்தான் சொன்னேன். பண்ணி கொடுத்துறேன். இதில் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ் சார்பாக போகிறான் உனக்கு நான் அப்படி கேட்டால் தான் நீ சொல்லுவேன். நீ சொல்லலை அப்படின்னு யோசிக்கிற அதானே? அதனால் சிஏ படிக்கிறான், என் மனைவி படிக்கிறான், அதே மாதிரி என் பிள்ளையும் படிக்கிறான். அதனால் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கா. அதனால் அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிடணும் அதானே? அதனால் அந்த வேலையை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுக்கணும். அதனால் உனக்கு இப்படி பழிச்சுன்னு சொன்னால் தான் புரியும். அதனால் 18 வீடு மடிப்பச்சு எடுத்துகிட்டு பொங்கல் வச்சா தான் என் சகோதரன் சொல்லணும்னா. இருந்தாலும் உனக்கு திருப்தி இல்லை. அதனால் சிஏ படிக்கிறதுல ஆடிட்டரில் உனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம் சரியா? 18 வீடு மடிப்பச்சு எடுத்துகிட்டு வந்து பொங்கல் மட்டும் வை. அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சது அம்மாளும் மகளுக்கும் 2 பேர்த்துக்கு உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துட்றேன். போ சரியா? அமைச்சு தரம்போ. அதுக்கு தான் கனி கொடுத்துருக்கேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும். கூட வரோம். கருப்பசாமி மறுபடி ஒத்தைக்கால் மண்டபம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா மறுபடியும் எந்த பதிலுமே தெரியலையே கருப்பசாமி, அப்படி தானே? அப்படியே இல்லையா? நான் தான் 3 டைம் இல்லாமல் பண்ணிவிட்டு 4வது டைம் தான் நிப்பாட்டு பண்ணிருக்கேன். இது 2வது டைம் தாண்டா போனேன். அது 60 நாள் இருக்குது, எந்த ரிசல்ட்டும் தெரியல அதானே? அதனால தான் எந்த பதிலும் தெரியல இன்னும் நான் கேட்டேன். அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி அமையணும் அப்படின்னா நீ விட்டுரு. நான் உனக்கு அமைச்சு தரேன்னு சொன்னது என் வேகில் நான் தவறவே மாட்டேன் சரியா? அதை பற்றி நீ பயப்படவில்லை வேணாம். இன்னும் 10 நாள் பாரு, ரிசல்ட் வந்தால் பாரு, இல்லாட்டி விட்டுரு. அடுத்தது 3வது அதில் கன்ஃபார்ம் பண்ணி நிப்பாட்டி விடுவோம் சரியா? இதில் மனசு விடுறதுக்கெல்லாம் இல்லை. விதியை வந்து இல்லாததை மாற்றி அமைச்சிக்கலாம், ஆனால் விதியை நானே மாற்ற முடியாது. அது எங்கள் அண்ணன் பண்ணுற வேலை. அதனால் கருப்பசாமி உனக்கு வாரிசு இல்லாமலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வாரிசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது தான். அதனால் பால் குடமும் எனக்கு எடுத்திருக்கேன். அதனால் உனக்கு நான் கொடுக்கணும்ல, அதனால் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சாச்சு. போன டைமே சொல்லியிருக்கேன், 3வது டைம் களைஞ்சி தான் நிற்கும். அதனால் இப்போ 60 நாள், இப்போ 2வது டைம் இது. அதனால் இந்த டைம் மட்டும் 3வது டைம் கன்ஃபார்மாக பண்ணி கொடுத்துறேன். இருந்தாலும் இதை போய் செக் பண்ணு. உனக்கு வேண்டி நல்ல பதில் வர்ற மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்குறேன் சரியா? இன்னும் ஒரு வாரம் போகும். தாராளமாக போகலாம் போ சரியா? அதனால் எல்லாத்துலேயுமே உனக்கு நான் ஜெயிக்க வச்சு கொடுத்துட்றேன். பயப்படாமல் போ, நான் கூடவே வரம்போ.